ஸோ நம்ம இப்போ வந்து என்ன இது பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3D ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் ஒன்று இது பண்ணிக்கிறேன். இப்போது டபிள்யூ அமுத்துனா மூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இ அமுத்துனா ரொட்டேஷன், ஆர் அமுத்துனா ஸ்கேல், ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம் வேர்ல்டை. இப்போ நான் இப்படி வச்சுட்டேன். இப்போது இதை மேலே இப்போ கரெக்டாக கிரவுண்டில் வைக்கணுன்னா எப்படி வைக்கணும்? பொசிஷன் எல்லாத்தையுமே 0, அது ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்டில் போய்க்கும், ஓகேவா. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒன்று. இப்போ இங்கே வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்பியர் ஒன்று வைக்கிறேன். ஸ்கேல் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ இதுக்கு மெட்டீரியல் போடுற சொல்லிட்டேனா? இல்லையா? சரி, ஓகே, அது அதுக்கப்புறம் கூட சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா காம்பனண்ட். இப்போது இது ஒரு ஸ்பியரோட காம்பனண்ட். ஸ்பியரோட காம்பனண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பாரு. எல்லா காம்பனண்ட், எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே, எல்லா கேம் ஆப்ஜெக்ட்ஸுக்குமே ஒன்று வந்து இருக்கிற மெயின் காமனாக இருக்கிற காம்பனண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். அது இல்லைன்னா இது எதுவுமே தெரியாது. எங்கே இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குது, எதுவுமே தெரியாது, நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. இதுக்கப்புறம் மெஷ் ஃபில்டர், மெஷ் ரெண்டர், இதுதான் ரொம்ப மெயினான ஒன்று. மெஷ் ஃபில்டர்னால் என்னென்னா, இந்த மெஷ்ஷோட டீட்டெயில்ஸ், ஒரு என்ன சொல்கிறது, மெஷ்ஷை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதில் மெஷ்ஷை எந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது. இது என்னென்னா, இப்போது இந்த இதில் இந்த மெஷ் டு அனதர் மெஷ் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, பேர் என்ன, இப்போது இது இருக்கா, பால் இருக்கா, இதுலேருந்து நம்ம போட்டோம்னா அப்படியே மாறிடும். மெஷ் அப்படியே மாற்றிடும், ஓகேவா. பால்லேருந்து நம்ம இப்படியே மாற்றிக்கலாம். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். ஒரு இதுலேருந்து இன்னொரு இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இதெல்லாமே வந்து மெஷ் ஃபில்டரில் இருக்கும். மெஷ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே மெஷ் ஃபில்டரில் இருக்கும். மெஷ் ரெண்டர் வந்து தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது இந்த என்ன மெட்டீரியலு, என்ன மெட்டீரியலு, அது லைட்டிங் என்ன, அது ப்ராப்ஸ் என்னென்னு அதோட இப்போ ரெண்டர் பண்ணுறதுக்கு ஷோ பண்ணுறதுக்கு வந்து மெஷ் ரெண்டர். ஃபில்டரில் வந்து மெஷ் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும், மெஷ்ஷோட டேட்டா மட்டும் இருக்கும், ஓகேவா. இது ரெண்டு இது பண்ணிக்கோ, இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும் இது ரெண்டும். இப்போது மெட்டீரியல் போடணுன்னா எங்கே போடணும்? மெஷ் ரெண்டரில் தான் இருக்கும் மெட்டீரியல், ஓகேவா. இங்கே தான் நம்ம மெட்டீரியல் போட போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா கொலைடர். கொலைடர் வந்து என்னென்னா, இதுதான் கொலைடர். இந்த அதோட பவுண்ட்ரிஸ் மாதிரி. இப்போ இதோட கொலைடர் வந்து இங்கே இருக்குது. இதுவே நான் வந்து 3D ஆப்ஜெக்ட் க்யூப் எடுக்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு க்யூப் க்ரியேட் பண்ணோன்னே அதோட நேம் கேட்கும். நம்ம அது ஓகே வெளியே இது பண்ணிட்டோம்னா இதே நேமில் இருக்கும். இப்போது ஸ்கேல் பண்ணுறோன்னா, இப்போது இதோட கொலைடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் தெரியுதா, இதோட பவுண்ட்ரி, ஓகேவா. இதுக்கு இது. ஸோ ஒவ்வொரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட பவுண்ட்ரி தான் கொலைடர், ஓகே. ஸோ இப்போது நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது அதாவது அந்த இதுலேயே ஒரு நிமிஷம், இந்த கேமரா இங்கே இருக்குது, அதோடதை நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இங்கே தெரியுது அதோட வியூ. இப்போ நான் கேம் வியூவில் போய் பார்த்தா எப்படி இருக்குது, எல்லாமே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா கிராவிட்டி கொடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனண்ட் வந்து ஆட் காம்பனண்ட்டில் போயிட்டு ரிஜிட் பாடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதை கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன்.
எல்லாமே பறக்குது. நம்ம இப்போ இது எதுக்கு கொடுத்துருக்கோம், கேமரா கொடுத்துருக்கோம். ஸோ இது தப்பு. நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரிஜிட் பாடின்னு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். கொடுக்குதா? ஓகே, இப்போ கரெக்டாக இங்கே அந்த பிளேனை பார்த்தோன்னே கரெக்டாக நின்றுது. இப்போது அதுவே இப்போ பார்த்தோம்னா ஓகே பிளேன். இப்போ அதுவே ஏன் அப்படி நிற்குதுன்னா, கொலாய்டர்னு ஒன்று இருக்கும், மெஷ் கொலாய்டர் இருக்கும், இதில் வந்து இது இருக்கும். இப்போ நான் இதில் இந்த ஸ்பியர் கொலாய்டரை எடுத்துட்டுறேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா, போயிடுச்சா? உள்ளே போயிடுச்சு. ஏன்னா அது இது பண்ணுறதுக்கு இதே இல்லை. இப்போ பார்த்தோம்னா அது ஒயில் போயிட்டே இருக்குது, நிற்கவே நிற்காது. ஓகேவா, அப்போ நிற்கணுன்னா என்ன என்ன வேணும், கொலாய்டர் வேணும். ஸோ இதுதான் அது அந்த கொலாய்டருக்கான யூஸ். ஓகேவா, கொலாய்டர் இருந்தால் ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த கொலாய்டர் இருந்தால் டச்சபிள் இருக்கும். ஸோ கொலாய்டர் இல்லைன்னா இப்போது சரி இதுக்கு நான் கொலாய்டர் ஆன் பண்ணிட்டேன், இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ கொலாய்டர் வந்து ரொம்ப பேசிக்காக தேவைப்படுறது எதுக்குன்னா ஃபிசிக்ஸ்க்கு. இப்போது ஃபிசிக்ஸ் நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் ரிக்டு பாடி யூஸ் பண்ணுவோம். ரிக்டு பாடிக்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே யூஸ் கிராவிட்டின்னு இருக்கும். ஓகே, இப்போ அது எடுத்து விட்டோம்னா ஃபிசிக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அப்படியே இருக்கும். இல்லை, இப்போ இது இல்லைன்னா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். ஏன்னா கிராவிட்டி நம்ம இந்த ரிக்டு பாடி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கிராவிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் 0.2 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அது இன்னும் ரொம்ப இதாகும். ஸோ இதை பற்றினது வந்து இன்னும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸில் இன்னும் வேறு கேம் போகும்போது இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ரிக் பாடி நேம் மட்டும் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிஸ் ரெண்டர்னா என்ன, மிஸ் ரெண்டர்னா இது போட்டுருக்கு மெட்டீரியல்ஸு மெஸ்ஸை பார்க்கறக்கும் ரெண்டர் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுறது. அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸு ஷேடர்ஸு லைட்டிங் எல்லாமே அதுக்குள்ளே தான், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். மெஸ் ஃபில்டர்னா அதோட இப்போ அதோட பாடி வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு, பாடியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து மெஸ்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுதான் கரெக்டான இது. ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு நான் பாடியை சேஞ்ச் பண்ணுறேன் கேப்சுலாக, ஆனால் கொலாய்டர் பார்த்தீங்கன்னா அதோட ஓன் கொலாய்டர் தான் இருக்கும். ஓகேவா, இந்த இது மாறாது. ஸோ அப்போது இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஓகே ஃபிசிக்ஸ் வச்சிட்டேன். இப்போது உழுகும்போது பார்ப்போம். என்ன ஆகுது, ஸ்பியரோட கொலைடர் எங்கே டச் ஆகுதோ அங்கே தான் நிறுத்தும். ஸோ அப்போது நம்ம இப்போ இதை எந்த மாதிரி ஆப்ஜெக்டாக பார்க்கணுன்னா ஸ்பியருங்கிற ஆப்ஜெக்டாக தான் நம்ம பார்க்கணும். கேப்சுலாக பார்த்துடக்கூடாது. ஏன்னா கொலாய்டர் எந்த ஷேப் இருக்கோ அதுதான் அந்த ஆப்ஜெக்ட், அது அப்படி தான் அது ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஏன்னா நம்ம இப்போது ஆக்சுவலாக இப்போ கரெக்டாக பார்க்கணுன்னு பார்த்தா இங்கே நின்று இருக்கணும், ஆனால் அப்படி நிற்கல. ஏன்னா அதோட கொலாய்டர் வந்து இங்கே இருக்குது, அதனால தான் இது வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ஸ்பியரு, ஆனால் நம்ம கேப்சுலாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இது பண்ணாலுமே பாதியில் இது வரைக்கும் வந்து நின்றுடும். ஓகேவா,
ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி இது பண்ணவே அது பெரிய சப்ஜெக்டாக போகும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம். சின்னதாக ஒரு கோடிங் மாதிரி பார்த்துட்டு அடுத்த இதில் இது பண்ணிடுவோம். இப்போ இதோட இது கொலாய்டு பார்த்தா இந்த பவுண்ட்ரிஸ், இதுதான் பவுண்ட்ரிஸ். ஓகேவா? இப்போ இங்கே கன்ஸ்ட்ரெயின் அப்படி இது பண்ணால், இப்போ நான் வந்து பொசிஷன் ஒய் இப்படி பண்ணுறேன், இப்போ ப்ளே பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. என்ன ஆயிருக்குன்னு சொல்லுவோம். நம்ம இப்போ கன்ஸ்ட்ரெயின் ஒய்ன்னு போட்டோம்ல, அப்போ ஏன் எதுவுமே ஆகலை? என்னென்னா இதில் எது நம்ம இது பண்ணுறோமோ அது மட்டும் ஆக்டிவ் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சா? இப்போது இங்கேருந்து 4 பக்கமும் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து 2 பக்கம்தான் ஆகணும். அதாவது எக்ஸு ஒயில் மட்டும்தான் ஆகணும், ஜெட்டில் ஆகக்கூடாதுன்னா நம்ம உடனே அது வந்து கோடிங்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்கே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்து இசட் மட்டும் கிளிக் பண்ணிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இசட்டோட வேல்யூ ஒரே வேல்யூ இருக்கும், எக்ஸு ஒயில் மட்டும் அது ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ சோர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது நான் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி மட்டும் கொடுக்குறேன். இது வந்து இருக்குன்னா இப்போது கேமில் இங்கே தான் இதுதான் கேமரான்னு கண்ட்ரோல் டி, டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் டி. இப்போ இங்கே தான் கேமரானா இதுதான் கேமரா, இது வந்து பிளேயர் மூமெண்ட்டுன்னு வைங்க. இப்போ பிளேயர் வந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு, இல்லை ஏதோ ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாருன்னு வைங்க. அந்த மாதிரி இது பண்ணோன்னா கேமராக்கும் எவ்வளோ கேட்கணும், பிளேயர் இருந்தால் எவ்வளோ கேட்கணுங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுறது எல்லாமே ஆடியோ சோர்ஸ் தான். அதுக்கு நம்ம ஒரு ஆடியோ எடுத்து இந்த ஆடியோ சோர்ஸ்குள்ளே போகணும். இது ஒரு மெத்தடில் இது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நம்மளோட ஏதாவது ஒரு பட்டன் மட்டும் அமுத்துனா ஒரு ஆடியோ கேட்கணும். இப்போது எங்காச்சும் இங்கேருந்து இது ஒரு செவருன்னு வைங்க, இது வந்து ஒரு செவருனா இங்கேருந்து ஓடி வந்து இங்கே முட்டும்போது மட்டும் ஒரு ஆடியோ கேட்கணுன்னா அப்போவும் அந்த ஆடியோவை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம கோடிங் வச்சு நம்ம இது முட்டும்போது மட்டும் டச் ஆகும்போது மட்டும் சவுண்டு வர மாதிரி பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைஸில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சும்மா தியரிகளாக சொல்கிறேன். ஸோ இதுதான் ஆடியோ சோர்ஸ், இது எல்லாமே காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த 2 டெலீட் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கியூப் காம்பனண்ட்டை இது பண்ணிக்கிறேன். சாரி, எஃப் அமுத்துனா ஃபோக்கஸ். ஓகேவா? எஃப் இது பண்ணணும். இப்போ இது இருக்கா? இதில் எஃப் அமுத்துனா ஃபோக்கஸ், நம்ம இதுக்கு வர மாதிரி மாயாவில் இருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ இது ஒரு க்யூப்குள்ளே என்னென்ன காம்பனண்ட் இருக்குது? ட்ரான்ஸ்ஃபார்ம் காமனாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மெஷ் ஃபில்டர், மெஷ் ரெண்டர், பாக்ஸ் கொலைடர். ஓகேவா? இப்போ இதை க்யூபே இல்லாமல் நான் க்ரியேட் பண்ணணுன்னா கிரியேட் எம்டி கேம் ஆப்ஜெக்ட்னு வரும். ஓகேவா? இதுதான் கேம் ஆப்ஜெக்ட். இது வந்து எம்டி கேம் ஆப்ஜெக்ட். ஃபோட்டோஷாப் மாதிரி சொல்லணும்னா ஒரு நியூ லேயர், எம்டி நியூ லேயர். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மெஷ் ஃபில்டர், மெஷ் ரெண்டர், பாக்ஸ் கொலைடர், கியூப் போங்க, பாக்ஸ் கொலைடர், மெஷ் ரெண்டர்.
இப்போ என்னன்னா இது வந்து ஒரு க்யூபாக மாறிடுச்சு, எம்டியாக இருக்கிறது. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ இது வந்து சுகர் டப்பான்னு வைங்க, ஓகேவா? இது வந்து சால்ட், இது வந்து எம்டி, ஓகேவா? இதுக்குள்ளே சுகர் இருக்குது, இதுக்குள்ளே சால்ட் இருக்குது. இந்த எம்டி டப்பாவில் சுகர் டப்பாவாக மாற்றணும், என்ன பண்ணுவீங்க? சுகர் டப்பாவை மாற்றுறோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து இதில் போடணும். இந்த சுகரை எடுத்து இதுக்குள்ளே கொட்டிட்டிங்கன்னா இது சுகர் டப்பா. இதுவே இந்த சால்ட் எடுத்து இதுக்குள்ளே கொட்டிட்டிங்கன்னா இது சால்ட் டப்பா. இதுதான் வந்து காம்பனண்ட். ஸோ காம்பனண்ட்டை ரிமூவும் பண்ணிக்கலாம், ஆடும் பண்ணிக்கலாம். அதான் அது இருக்கிற ஒரு ப்ளஸ், ஓகேவா? காம்பனண்ட் பற்றி தெரிஞ்சா ஓகேவா?